ஆண்டவர் வந்து ஒரு விஷன் பேச ஆரம்பித்தாங்க. அதாவது ஏசப்பா வந்து நிக்கிறாங்க. ஒரு 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 சிறுவனா ஏசப்பா மாதிரி, அதாவது ஏசப்பா இப்படி ஒயிட் ரோப் போட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நீளமா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. யூதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க. அப்படி வந்து ஏசப்பா நிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு சின்ன பையன் ஏசப்பா மாதிரி இருக்கான். அது குட்டி இயேசு மாதிரி வந்து இயேசுப்பா கிட்ட கால் கிட்ட நிக்கிறத பாக்குறேன். அவரோட கணுக்கால் வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் போன உடனே எங்க முழங்கால் வரைக்கும் வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆனோடனே இடுப்பு வரைக்கும் வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆனோடனே இயேசுப்பாவே ஃபுல்லா அந்த மறைச்ச மாதிரி அது உருவம் பெருசு. கொஞ்சம் உத்து பார்த்தா வாலிபனான அந்த பையன் தெரியுமான்னு பார்த்தா அந்த பையன் தெரியல, ஏசப்பா தான் தெரியுது. ஆமென். ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த நாட்கள்ல நம்ம வாழணும்னு விரும்புறார். நிறைய பேருக்கு நம்மளுக்கும் ஆசை. நிறைய பேர் சொல்றத நம்ம இங்க வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்துல ஒரு அறுவடை நான் பார்த்தேன். நான் ஒரு சின்ன ஒரு பாட்டு பண்ணா கூட அதுல வந்து ஒரு விளைவு இருக்கணும் சுவாமி. ஒரு மெசேஜ் கொடுத்தா அதுல ஒரு விளைவு இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை எசப்பா எங்களை கொண்டு செஞ்சிடணும். ஒரு குருடன் பார்க்கணும், செவனை கேட்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கு இல்லையா? நீங்க ஒர்க் பண்ற உங்களோட பகுதிகள்ல உங்க ஜபங்கள் மூலமா அந்த மாற்றங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து என்கரேஜ் நம்ம இன்னும் ஓடணும், இன்னும் ஆசையா ஆண்டவர்களை ஆண்டவர் சொல்றாரு. ஆராதனை வேலையில தேவன் சொன்னதுதான், யூ வாண்ட் அ சொல்யூஷன், யூ ஹாவ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். ஆனா அதுக்கு சாவி தேடுறீங்க, கீ தேடுறீங்க, ஆன்சர் தேடுறீங்க. சொல்றாரு ஜீசஸ் கீ, ஜீசஸ் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அவர்தான் சொல்யூஷன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த நம்ம எடுத்து வாசிக்கலாமே, அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் புரியும். எசேக்கியேல் 47வது அதிகாரம், 47வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய. எசேக்கியேல் 47 3-9 முடிய. யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நிச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தின் மேல உங்க வலது கரத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் தான் அந்த நதி. சொல்லுங்க ஆண்டவர், நான் தான் அந்த நதி, நான் தான் அந்த நதி. பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே, இந்த நதி போகிற இடங்கள்லாம் மச்சங்கள் உண்டாகணும். இந்த நதி பாடுற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகணும். இந்த நதி ஆராதனை நடக்கிற இடத்துல கட்டுகள் அறுக்கப்படணும். இந்த நதி பிரசங்கிக்கிற இடத்துல அநேக காரியங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும். இந்த நதிக்குள்ளது புதிய வெளிப்பாடுகள் உண்டாகணும். இந்த நதி தோல்வியா இருக்கக்கூடாது, நீ ஜெயமாய் மாறணும். எந்த காரியத்தையும் பார்த்து முடங்கி கூடாது. ஆண்டவரே, அப்பா, எதிர்க்கிற சத்துரு மேல ஒரு ஜெயத்தை நீங்க தந்தே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு நதியை மாத்திரம் நேசிக்கிறேன். இந்த நதியை மாத்திரம் உச்சங்களை உள்ளங்கால் வரைக்கும் நீர் விரும்புகிற நதியாய் நான் மாறட்டும் தெரியும். நன்றி பாபு. கர்த்தர் அப்படி மாற்றுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் பார்த்து ஆக்சுவலா நான் வந்து இந்த வார்த்தை எடுத்தேன்னா கண்டென்ட் இதுதான். வசனத்தை வந்து வேற ஒரு வசனத்தை தான் கட்டணை அத இந்த வசனம் தான் எனக்கு உள்ளத்துல உணர்த்ததுனால அதை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அது இருக்கு, இந்த மினிஸ்ட் நான் அதை சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையில இருந்து 6வது வரைக்கும் என் கூட பேசும் வரைக்கும் திடீர்னு மாத்திட்டாங்க.
அப்போ ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போறாங்க. இங்க ஒரு ஆண்டவர் நான் முதலே சொன்ன அந்த தரிசனத்துல அந்த ஒரு ஒரு கண்டென்ட்ல தான் இந்த மெசேஜ் ஃபுல்லா போகுது. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, என் பிள்ளை மூலமா பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் எனக்கும் ஆசைதான். என் பிள்ளை மூலமா நிறைய பாட்டு வரணும், நிறைய பிரசங்கங்கள் வரணும், என் பிள்ளை ஜெபிச்சா பயங்கர ரிவைவல் உண்டாகணும், ஒரு பெரிய மாற்றம் வரணும், எனக்கு ஆசைதான். ஆனா எனக்கு என்ன ஆசை, என் பிள்ளை கேட்கலையே. நான் அவளுக்குள்ள, அவன் எனக்குள்ள, நான் அவனுக்குள்ள, அவன் எனக்குள்ள, நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நானும் என் பிள்ளையும் ஒன்றாகணுமா, ஒன்றா இருக்கணும். இயேசுபாக்குள்ள நீங்க கலந்துடணும்னு நாங்க விரும்புகிறேன். உறவாடி அவருக்குள்ள காணாம போயிருங்க. அவருக்குள்ள உறவாடி அதுதான் விரும்புறேன். நிறைய வேலையில போராடுறவங்க தவிர உறவாடுறதே இல்லை. ஆனா ஆண்டவர் உறவாட விரும்புகிறேன். அவரோடு உறவாடி போராடுறதுன்னு அழகே வேணாண்டவே விடு. அப்பா என்ன இப்படிதான் போராடுறது. அவர் சொன்னா நம்மளால சில வேலை என்ன பண்ண முடியாது, ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் ஆண்டவர் என்ன சொல்ற, போராடுறதை விட்டு நீ கூட உறவாடு. நீ உறவாடு, எதெல்லாம் உனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் காணாம போயிடும். நீயே எனக்குள்ள மூழ்கி கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அந்த பாட்டு அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு வசனம் பாருங்க. எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல ஆண்டவர் இங்க ஒரு தரிசனத்தை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். ஒரு அந்த ஆலய வாசலில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அந்த முகப்பு கிழக்கு நோக்கி இருக்கிறது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்தில் தெற்கே பாய்ந்ததுன்னு சொல்லப்படுறது. இப்போ அந்த தண்ணீர் வலதுபுறத்துல பாய்ந்திருக்கு. எந்தெந்த இடத்துல பாயுது அப்படிங்கறத புறவாசல் மட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. 3வது வசனம் பாருங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, சிலர் குளிக்க போற அந்த ஆறு இதெல்லாம் கடலாம் பார்க்கும்போது பார்க்கதான் பிடிக்கும், சிலருக்கு உள்ள இறங்க பிடிக்காது. தூரத்துல இல்லைன்னு பார்த்து. ஆனா ஆண்டவர் அப்படின்னா பிடிக்கிற மாதிரி என்ன மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள நமக்கு இறங்க பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணீரை நான் கடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. நான் அது எப்படி கடக்க பண்றேன் நான் பாருங்க. தண்ணீர் அப்படிங்கிறது வனாந்திரத்தை குறிக்கிறது. ஒரு ஆவியில் நீங்க நிறையணும் அப்படின்னா நீங்க தண்ணீரை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஆவியில் நிறைந்த மனிதனா, இயேசுவால் நிறையப்பட்ட ஒரு மனிதனா, இயேசு உங்களுக்குள்ள ஃபுல்ஃபில்டா உங்களை நிரப்பிடணும். உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும், நீங்க இயேசுவால நிறைக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த தண்ணீரை கடக்கணும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, தண்ணீரை கடக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம சின்ன பிள்ளைகளாவே இருக்கணும். நம்மளே பாருங்க, நிறைய வேலையில நம்ம யோசிப்போம். நானே நிறைய வேலையில சொல்லியிருக்கேன். ஐயோ ஸ்கூல் போயிட்டு சின்ன பிள்ளையாவே இருக்கலாம், வீட்லயே இருந்திருக்கலாம், ஐயோ அப்படியே இருந்திருக்கலாம், இப்படியே இருந்திருக்கலாம், ஏன் இவ்வளவு பெருசா ஏன் இப்படி நிறைய யோசிப்போம். நமக்கு தண்ணீரை ரொம்ப பார்க்க பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீரை கடக்க பண்ணுவேன், இதை கடக்க பண்ணுவேன், அதை கடக்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் நமக்குள்ள வந்துருமா. நீங்க சின்ன தண்ணீரை நீ கடக்கும் பொழுது கணுக்கால் அளவு வந்துரும். அதான் அந்த கால், அந்த சின்ன பையன் கணுக்கால் வந்துட்டான். 2வது திருப்பியும் பின்னும் அவர் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். என்ன ஆண்டவரே, ஒரு 1000த்துல முடிப்பீங்கன்னு பார்த்தா திருப்பி இன்னொரு 1000 தொடங்குறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு பயம். இன்னொரு வனாந்திரமா, இன்னொரு சோதனையா ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலையும் இசப்பா தாங்க முடியலாண்டவரே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆண்டு சொல்லாரு, மகனே ஒண்ணும் இல்ல, இந்த 1000 முழம் தண்ணீரை நான் கடக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டு சொல்றாரு, தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. நீ கடந்த உடனே, இந்த வனாந்திரத்தை கடந்த உடனே என்ன ஆயிடுச்சு, கணுக்கால் அளவு அந்த தண்ணி முழங்கால் அளவா மாறிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அளவு என்பது நீங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவின் அளவு. ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறதான ஒரு அளவு. அதுதான் என் அளவு. ஒன்ஸ் யூ கிராஸ் யுவர் டெசர்ட், வைல்டர்னஸ், உங்களுடைய வறட்சிய, உங்களுடைய வனாந்திரத்தை, தாண்ட முடியாத தண்ணீரை, விருப்பம் இல்லாத யோர்தானை எனக்கு ஏன் இதை அனுமதிச்சீங்க, நான் ஏன் இந்த பாதையில போகணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா, அத தேவன் 1000 முழம் அளந்து. ஏன்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இனி கொஞ்சம் தூரம் தான், இப்போ வந்துடும். ஆமா, எவ்வளவு நேரமா நீ மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் என் பையன். அதுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிச்சிருவேன்.
அப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு 1000 முழம் அளந்து, அதுக்கு ஒரு டைம் பண்ணி வச்சிருக்காரு. இங்க பாரு தம்பி, இங்க இருந்து இங்கதான் முடிஞ்சிடும் 1000 முழம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்பி போறோம், கடக்க பண்றாரு. கடந்தோன்னு பார்த்தா கணுக்கால் வந்துட்டு, திரும்பி நம்பி போறோம், கடக்க பண்றாரு. பார்த்தா முழங்கால் அளவு வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. முன்னாடி ஜெபிக்கவே மாட்டேன், முன்னாடி பைபிளே எடுக்க மாட்டேன். இப்போ கேலண்டர்ல பார்த்து வசனத்தை வாசிச்சுட்டு போன நாளெல்லாம் இருக்கு. ரோட்ல போகும் பொழுது காருக்கு பின்னாடி பார்த்த வசனங்களை பார்த்து திருப்தி அடைஞ்ச நாளெல்லாம் இருக்கு. இப்போ பைபிள் எடுக்காம இருக்க முடியல. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்திரத்தை கடக்க கடக்க கணுக்காலா இருந்து முழங்காலா மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வார்த்தை, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. திரும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம். கொஞ்சம் அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். இப்போ அந்நிய பாஷையில பாடுறேன். இப்ப அந்நிய பாஷையே என் லைஃப் ஆயிடுச்சு அப்படி. அப்புறம் இது இடுப்பளவாயிடுச்சு. இடுப்பளவாயிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்? வனாந்திரமா, தண்ணீரா, எனக்கு நீச்சலே தெரியாதானே. ஐயோ, உள்ள போய் நீங்க வேற அப்பா என்னை விட்டுருங்க. எனவே கயிறை தான் கட்டுவீங்களா? ஏதாவது பலூன் கொடுப்பீங்களா? உள்ள உட்காந்துருக்கு. அடவே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் உண்டா? இப்படி நம்ம ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஆனந்த அப்பப்பன்னு தள்ளி விட்டேன். கடந்து போ, நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? 1000 முழந்து அளந்து. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்பானது. 1000 அளந்து அளந்து தாண்டிடுவோம் தாண்டிடுவோம். ரொம்ப அப்படியே ஹார்ஷா நம்மனா வரல அப்படின்னா தரதரம் எடுத்துட்டு போவோம் பிள்ளைகள். அப்படிதானே? ஆண்டவர் அப்படி இல்ல. கடவுள் ஆண்டுகளை மெதுவாய் நடத்துகிறவர். புரியலன்னா புரிய வச்சு கூட்டிட்டு போவார். If it takes some time, பரவாயில்ல, என் பிள்ளைக்கு புரியட்டும், என் பிள்ளை அதை ஃபீல் பண்ணட்டும், அது அவளுக்கு ஆசை வரட்டும் அப்படின்னு கரத்தை பிடிச்சு கூட்டிட்டு போகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ அது பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அது தான் கடக்க கூடாத நதியா இருந்தது. எப்படி இருந்ததா? ஆண்டவரே, இது வரைக்கும் கடந்து வந்துட்டேன், இது கடக்க கூடாத நதி, இது ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா எனக்கு எனக்கு நீச்சல் தெரியாது, உங்க கரத்தை பிடிச்சுட்டுதான் வந்தேன். இன்னும் ஒரு 1000 முழம் சொல்லும் பொழுது இடுப்பளவு வந்துச்சு ஏற்கனவே தண்ணி. நீச்சல் தெரியாதனா நடக்கிற இடுப்பளவு அப்படின்னா நிக்கிற அளவு, அந்த அளவுல நான் நின்றுவேன். இன்னும் நடக்க நடக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள வருது. அப்ப ஆண்டவருக்கு கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதி. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்தில் புறப்பட்டு போய் வனாந்தர் வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு இந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவித்தது என்னவென்றால், இந்த நதி போகிற இடம்லாம் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். போகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இத ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைக்கு சந்தோஷம் உண்டாகும், என் பிள்ளையை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும், என் பிள்ளைக்கு எனக்காக பயன்படுறதுக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா நான் விரும்புறேன், ஏன் இந்த வனாந்திரம், ஏன் உங்களுக்காக பயன்படணும்னு சொன்னா, ஒரு மீட்டிங்ல தலையில கைய வச்சு, இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் மூலமாதான் உன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு வந்து வனாந்திரத்துல போட்டுட்டீங்களப்பா. கடக்க முடியாத தண்ணீர் ஆண்டவரே, தாங்க முடியாத வெள்ளம் ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்டுட்டே இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மகளே எனக்கு தெரியல, நான் செய்யறது நீ இறுதியா புரிஞ்சுக்கோங்க. இப்ப செய்யறது புரியாது. நீங்க ஒவ்வொரு வனாந்தரத்தை, ஒவ்வொரு வியாதிய, ஒவ்வொரு ஏளனமான பேச்சுக்களை, ஒவ்வொரு இழப்புகளை, ஒவ்வொரு சோதனைகளை, ஒவ்வொரு காரியங்களை நீங்க தாண்ட 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 உங்களுக்குள்ள இருக்கிற சுயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஏசப்பா கணுக்கால் அளவானாரு, முழங்கால் அளவானாரு, இடுப்பு அளவானாரு, நீச்சல் அளவானாரு. நீங்க பாருங்க, நீச்சல் ஆழத்துல நீச்சல் அடிக்கும் போது எது மட்டும்தான் தெரியும்? தலை மட்டும் தெரியும். தலையாகி இயேசு கிறிஸ்து மட்டும் தெரியறதுக்காக நிறைய பேர் நம்ம நீச்சல் ஆழத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறோம். அவர் தலையாகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னதுதான், இனி இந்த என்ட்ரன் பாடிஸ் நிற்க போற இடத்துல எல்லாம் தேவருடைய தலை தெரியும், இயேசு கிறிஸ்துவோடைய தலை தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். லூக்கா 5வது அதிகாரத்துல என்னால மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் பேதுரு. இல்லைன்னா எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, இன்ஜினியரிங்லன்னா என்ன, எனக்கு தெரியும் அந்த வேலை சொல்லுவாங்க, எனக்கு எனக்கு தெரியும் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை.
எனக்கு இந்த ஜாப் இருக்கு, என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த அந்த பேதுருவோட வாழ்க்கையில அவனும் அப்படிதான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஆண்டவர் போன உடனே அவர் கூட கொஞ்ச நாள் ஊழிக்கு போனா சரி, அவர் இல்லைன்னா எங்களுக்கு வலை இருக்கு, எடுத்து மீன் பிடிக்க போவோம், யாரெல்லாம் வரீங்கன்னா ஒரு 5 பேரையும் சேர்த்து எடுத்துட்டு போயாச்சு. அப்போ அவனும் அப்படிதான் நினைச்சிருப்பான், எனக்கு இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கே தெரியல. ஆண்டவர் கொஞ்சம் அவனோட 2 படகு இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த பேதுரு இந்த பேதுரு இந்த பேதுருவோடைய இப்ப மீன் பிடிக்கல அப்படிங்கிறது தானே நீங்க எல்லாம் பாக்குறீங்க. ஆனா இந்த பேதுரு ஒரு நாள் சுவிசேஷ வலைய போடும் பொழுது 3000த்துக்கும் மேற்பட்ட மீன்கள் வந்து இந்த வலையில விழுகும் அப்படிங்கறது அவர் தெரிஞ்சு கொண்டதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஆசையா பேதுரு படகுல போய் கேட்கிறாரு, இது வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் கேட்ட உடனே பேதுரு கொடுக்குறாரு. இப்ப பேதுரு கொடுத்த படகு ஆண்டவர் ஏறிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, சற்றே தள்ளும்படி, சற்றே தள்ளும்படி. அப்ப கொஞ்சமா தள்ளி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போகுது. அந்த ஆவிக்குரிய படகு அப்படிங்கிறது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சற்றே தள்ளினாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது பத்தாது தம்பி, இன்னும் ஆழத்துக்கு போ. இது பத்தாது, இன்னும் இடுப்பளவு. இது பத்தாது, இன்னும் நீச்சல் ஆழம். நீச்சல் ஆழத்துக்கு வந்து ஆண்டவரே நான் தெரியல, நான் தெரியல, வேற யார் தெரியுறா? நீங்க ஆண்டவரே தெரியலீங்க. போதும் பேதுரு, வெளியே வாங்க. உன்னை கொண்டுதான் தேசத்தை நான் ஆசைப்படுறேன். என் ஆவியானவர் சொல்கிறார், இது நாள் வரைக்கும் எங்கனாலும் ஆராதிக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு தம்பி ஆராதனை, நல்லா இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நீ சொல்லுவாங்க, நீங்க ஆராதிக்கும் பொழுது ஆணி பாய்ந்த கரங்களோட இயேசுப்பா நிக்கிறத பார்த்து அவர் வந்து என்ன தொட்டாரு. நீங்க பிரசங்கிக்கும் பொழுது நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ள இயேசுப்பாவே வந்து எனக்கு கொடுத்ததை பார்த்தேன். நீங்க சொல்லும் பொழுது இப்படி நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆவியான ஒரு சாட்டை எனக்கு கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் புசிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை நான் புசித்தது சிலது வந்து கசப்பா இருக்குது, இனிப்பா இருக்குது, இதெல்லாம் ரசம் இருக்கும், அது அவருடைய வெளிப்பாடு. அப்போ என் வார்த்தை நீங்க கொடுக்கும் பொழுது என்னன்னு தெரியல சிஸ்டர், என்னன்னு தெரியல பிரதர், இதை நான் சாப்பிடுற மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த வார்த்தை நீங்க குடுக்குறீங்க, இதுவும் பிரெட் மாதிரி இருக்கு, அது அப்படியே மதுரமா உள்ள போகுது, அது உள்ள போய் ஏதோ பண்ணுது. இப்படி எல்லாம் சாட்சிகளை நம்ம கேட்கணும் அப்படின்னா தலை தெரியணும். இயேசு கிறிஸ்துவாகிய தலை தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய தலை தெரியணும். நீச்சல் ஆழத்துக்கு போனா இயேசு கிறிஸ்தான் தெரிவாரு. அந்த பேதுரு அப்போ நான் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் நான் பேதுரு, அதாவது ஆஹ் அவனுடைய பேர் வந்து சீமோன். அதாவது அது என்ன சொல்லியிருக்கோம்னா, நாணல் நாணல் அப்படின்னா உடனே முறிஞ்சிடும், தொட்டா முறியற மாதிரி. ஆனா பேதுரு அப்படின்னா பாறை, பாறை. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நாணல் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ நான் ஊழியருக்கு வரமாட்டேன் அப்படின்னு போயிடும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா 4 பேர் வா அப்படின்னு சொல்லி வழி எடுத்து 10 பேர் எடுத்துட்டு போயிடும். இந்த நாணல உடஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த சீமோனை இன்னும் ஸ்ட்ராங்கரான, ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பேதுரு தான் ஃபர்ஸ்ட் பிஷப். இவர் மூலமாதான் லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, பெரிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட போகுது. இந்த பேதுரு தான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்டிமனியா நிக்க போறாரு. அதனால ஆண்டவர் நாணலான இந்த பேதுருவை ஆழத்துக்கு கொண்டு வந்து பாறையா மாத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, நாணலான இந்த பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் ஆழத்துக்கு கொண்டு வந்து பாறையா மாத்திட்டாரு. இங்க வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, யாரு என்ன சொன்னாலும் நாளா, யாரு என்ன சொன்னாலும் நாளெல்லாம் இருந்தீங்கல்ல, நாளெல்லாம் உடைஞ்சு இருந்தீங்கல்ல, என்ன சூழ்நிலை வந்தாலும் உடைஞ்சு போனீங்கல்ல, உங்களை தேவன் பாறையா மாத்தி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த கல்விமேல் சபையை கட்டி எழுதுவாங்க, பாதாள வாசல்களை மேற்கொள்ள. இப்படி ஆண்டவர் இந்த இந்த பேதுருவை மாத்துறாரு. அப்படி ஆண்டவர் அந்த வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுத்த உடனே பிரமிட் உண்டாச்சுன்னு போட்டிருக்கோம். அதுல வஸ்திரம் போட்டிருப்பாங்க சார், வஸ்திரத்தை கலட்டிட்டு நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், நீங்க ஆழத்துக்கு வரும்போது நீங்க யாரு, நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம், அவர் யாருன்னு தெரிஞ்சு. நிறைய வேலையில நம்ம தான் ஏதோ நடத்துற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா நாம சிறுகவும் அவர் நமக்குள்ளே பெருகவும். உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க வலது கருத்தை இருதயத்துல வச்சு, நான் சிறுகவும் எனக்குள்ளே நீர் பெருகவும், நான் சிறுகவும் எனக்குள்ளே நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள அவர் பெருகணும், நீங்க சிறுகணும். எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க?
அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீச்சல் ஆலயம் கொண்டு போய் ஏசப்பா, நீச்சல் ஆலயம் கொண்டு போங்க. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவியின் ஒரு சாரி இந்த தண்ணீரை பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் பயம்னு சொன்னேன். இந்த தண்ணீரை கடக்க முடியல. இப்போ வாக்குத்தத்தங்கள் வந்துட்டு கர்த்தர் நடத்துறேன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து நின்னுட்டாரு. நம்மளும் குட்டி பிள்ளையா போய் அவர்கிட்ட நின்னுட்டோம். இப்போ ஆண்டவர் வந்து அழகமா 1000 முழம் தான், 1000 முழம் தான், 1000 முழம் தான் அப்படின்னு சொல்லி தாண்ட தாண்ட வைக்கிறாரு. அப்போ இது கடக்க கடக்க என்ன ஆயிட்டோம்னா அவர் நமக்குள்ள ஃபுல்ஃபில் ஆயிட்டாரு. இயேசு உள்ள வந்துட்டாரு. நாம காணாம போயிட்டோம். இயேசு நம்மள நிரப்பிட்டாரு. நாம காணாம போயிட்டோம். ஏனோக்கோ தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் போனான். தேவனுக்குள்ள அவன் 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 he filled with Jesus, full of Holy Spirit. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் நெஞ்சை மறிய ஸ்மாரணம் இருக்கிறது. filled with Holy Spirit. இயேசுவுக்குள்ள நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் போர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு உங்களுக்குள்ள வந்து நிரப்பிடணும், ஃபுல்ஃபில் பண்ணிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு, வனாந்தரம் இருக்கு. எனக்கு மட்டும்தான் வனாந்தரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் இல்ல. இசப்பா ஏற்கனவே நான் வனாந்தரத்துல போயிருக்கிறேன், நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னோட திருப்பி கொடுங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் என்னோட கூட எடுத்துக்கோங்க. லூக்கா 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட சில வார்த்தைகளை கொண்டு பேசினார். அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த பாதையில தேவன் நம்மளை எப்படி நடத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து செலுத்தி முடிக்க விரும்புகிறேன். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்டோட வார்த்தை வந்துச்சு. ஆனா ஆவியில ஒவ்வொரு மீட்டிங்லயும் நம்ம நிறைய வரும் இல்லையா? யாராவது எந்த மீட்டிங்லயாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலன்னு நீங்க சொல்வீங்களா? இல்ல, நிறையறோம். ஆனா அதுல ஏன் நம்மளால சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியல? நிக்க முடியாதனாலதான் இந்த ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ஒரு தாய் மாதிரி வீட்டுல இருந்துச்சு. அது ஒரு ஹார்டின் ஷேப்ல இருக்கும். மேல அந்த தண்ணி இருக்கும். அதை எடுத்து இப்படி கவுத்துனோம்னா அந்த மேல இருக்கிற தண்ணி கீழே இறங்கும். திருப்பி மேல கவுத்துனோம்னா கீழே அப்படி மாறும். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா நமக்குள்ள நிறைய நிறைய ஆவியா அந்த ஆவியின் அனுபவம் நமக்குள்ள அப்படியே இயேசு நிறைய ஆவியின் அனுபவம் குடிச்சிரு. அப்ப கொஞ்சம் பைபிள் படிக்கணும்னா, கொஞ்சம் ஜெபிக்கணும், கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்தனா, கொஞ்சம் வனாந்தரத்துல புலம்பிட்டோம்னா, கொஞ்சம் ஏதோ இடத்துல வாயில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அந்த அந்த ஆவி என்ன ஆயிரும்? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆயிரும் போய் குறைஞ்சிரும். நான் நல்லாதானே மீட்டிங் போனேன், நல்லாதானே ஊழியெல்லாம் பண்ண, ஏன் இப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதை நம்ம தெரிந்து கொள்ளணும், இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அப்போ பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்ததுக்கு அப்புறம் எங்க கொண்டு போறாரு? ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். மத்தேயு 4ல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா கூட அதுல அப்படிதான் சொல்லியிருக்கோம். அவர் இயேசுப்பா வந்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்ததும் பூரா வெண்புறா வந்து ஆண்டவர் மேல அமர்றதையும், இவரை நேசகுமாரன், இவரு நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டானது. எத்தனை பேருக்கு எத்தனை மீட்டிங்ல உங்களை குறிச்சு வானத்துல இருந்து சத்தம் உண்டாச்சு இல்ல? எத்தனை பேருக்கு தலையை கை வச்சு சத்தம் உண்டாச்சு, நான் உன் மூலமாய்தான் அப்படின்னு ஆண்டவர் பல சத்தத்தை நம்ம மேல துணிக்க பண்ணி இருக்கிறாரு. துணிக்க பண்ணணும்னா கத்த கொண்டு போய் விட்டது வனாந்தரத்துல. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே பரிசுத்த ஆவி அது எப்படி போனாரு பாருங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ ஒன்னே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஏன் நிறைய வழி நம்மளால வனாந்தரத்துல நிற்க முடியலன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுகிற அனுபவம், நிறைந்த அனுபவம் நம்ம கிட்ட நிறைய வழியில இல்ல. அதனாலதான் அந்த வனாந்தரம் வரும்போது நம்ம சோர்ந்து குழம்பிடுறோம் இல்லையா? ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் நிறைந்த அனுபவம் அது நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது வனாந்தரத்துக்கு ஆவியானவரால நம்ம கொண்டு போகப்படுவோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா, பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோதனை நாள் எத்தனை? 40. அப்படிதானே? 40 நாள் தானே வனாந்தரத்துல இருந்தாங்க. கரெக்ட் தானா? இடம் வனாந்தரம். அங்க என்ன இல்ல? சாப்பாடு எதுவும் இல்ல. நம்ம உபவாச டைம்ல எப்படி இருக்கும்? ரொம்ப பயபக்தியா ஜெபம் பண்ணுவோம். அந்த டைம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு பசியே இல்லைங்க, எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு தண்ணி கூட குடிக்க தோணல, பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிதான் ஆண்டவரும் எப்படி இருந்தாருன்னா, ஆவியின் பலத்துல இருந்தார். அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் நிறைந்திருந்தனால அவருக்கு பசிக்கவே இல்லை. அவர் அங்க அந்த வனாந்தரத்துல இருந்தார். அவர் சாப்பிடல. அந்த அந்த 40 நாளும்
அந்த வனாந்தரத்துல ஆண்டவருக்கு வந்து ட்ரைனிங் ஜஸ்ட் பிராக்டிசிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஆஹ் நாள் கணக்கா உட்காந்து பிதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார் வர்ஷிப் பண்றாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, ஜெபம் பண்றாரு, வர்ஷிப் பண்றாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, ஜெபம் பண்றாரு. இப்படியே பிதாவும் இயேசுவும் பிதா இப்படியே அந்த அந்த அன்பு வந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு இந்த பாதையில ஏன் ஆண்டவர் காமிக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் மாம்ச பலத்தினாலதான் வாழ முடியும் அப்படிங்கறது அல்ல, ஒருத்தர் ஆவியின் பலத்தினாலதான் வாழ முடியுங்கிறத இந்த 40 நாள்ல தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம முடிச்ச உடனே நம்ம இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஏதாவது சாப்பிடணும், பசிக்கும். சாப்பிட்டாதான் நமக்கு, அதுவும் இல்ல சொன்னோம்னா நீங்க கஞ்சி சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்க வயிறு வந்து குத்தும், இப்படி அந்த ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப இதா நம்ம யோசிப்போம். அதை எடுத்தாதான் நம்ம இங்க என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஆண்டவர் இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துல நமக்கு தேவை வந்து சாப்பாடோ, பொண்ணோ, பொருளோ, ட்ரெஸ்ஸோ, வீடோ, வாழ்க்கையோ, வாழ்க்கை துணையோ எதுவுமே இல்லைங்க. நமக்கு தேவை இயேசு மட்டும்தான். அததான் ஆண்டவர் இந்த வனாந்தரத்துல பழக்க வைக்கிறார். அததான் இந்த வனாந்தரத்துல பக்குவப்படுத்துகிறார். அதுதான் இந்த தண்ணீரின் அனுபவத்துக்குள்ள சொல்லித்தரார். இந்த 1000 முழ அனுபவம்னா ஆண்டவருடைய 40 நாள். நம்மள என்ன நினைப்போம், அந்த 40 நாளோட முடிஞ்சிச்சு, 40 நாள் முடிஞ்ச உடனே அடுத்து அப்படியே அங்கதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அங்க 40 நாளுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சுன்னா டெஸ்டிங்கே வந்துச்சு. அப்போ நம்ம தெரிந்து கொள்ளணும், 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பசி உண்டாகும். அதுதான் நம்ம வந்து அந்த 40 டேஸ் தான் சோதனைன்னு நினைப்போம். ஆனா அந்த 40 டேஸ் வந்து பிராக்டிசிங், டெஸ்டிங், நம்மள வந்து ஏசப்பா வந்து பக்குவப்படுத்துறாரு. அங்க ரிவிஷன் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சோதனை அப்படிங்கறதே ஒண்ணு ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு காரியம் வருது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற உங்களோடு கூட இவன் பேசி கொண்டிருக்கிறாங்க. தேவ தரிசனத்துல ஓடுறீங்க, இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வரீங்க, இங்க இருந்து பலப்படுறீங்க. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த இந்த காரியத்தை அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் வனாந்திரம் நம்ம லைஃப்ல யோசிப்போம், இதுதான் என் வனாந்திரம் அப்படின்னு சொல்லி. ஆனா சத்ரு நூதனமா ஒரு நம்ம பாவத்துல விளைவிக்கிறதுக்கு ஒரு பசியை நம்ம கிட்ட கொண்டு வருவோம். ஆவியின் பலத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பலம் இருந்தாதானே தண்ணீரை கடக்க முடியும், ஆவியில் நிறைஞ்சிருந்தாதானே தண்ணீரை கடக்க முடியும், வனாந்திரத்தை கடக்க முடியும். ஆனா நம்மளால கடக்க முடியாததுக்கு காரணம், நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் பலத்தை மாம்சத்துல செலவு பண்ணிடுவோம். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, அதுல சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியல. அப்போ 40 நாள் முடிஞ்சோன்னா அன்றைக்கு பசி வருது. அந்த அந்த பசி உண்டாயிற்றுங்கும் போது சோதனை உண்டாகுது. அப்போ அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சத்ரு வந்து அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதை கொடுக்குறேன். அப்போ அந்த என்னை நீ பணிந்து கொள் பாருங்க, அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு, அதை நான் உனக்கு தரணும்னா நீ என்னை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, அப்போ ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட நாமளும் சத்ரு சொன்னதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அவனை பணிந்து கொள்றோம். ஏதோ ஒரு விதத்துல அவனை பணிந்து கொண்டு, அதை ஏதோ ஒரு காரியத்தை ஒரு கோவப்பட்டுட்டோம், முழவாசிலிருந்து ஜெபிக்கிறோம், கோவப்பட்டோம், மன்னிக்கல, ஏதோ சண்டை போட்டு, ஏதோ வார்த்தை தேவையெல்லாம் பேசிட்டோம், முறுமுறுத்துட்டோம், நடக்காத ஒண்ணு சிந்தனை யோசிப்போம், அது மட்டும் இப்படி சொல்லிட்டோம், நான் திரும்ப அப்படின்னு நினைச்சிட்டாலும் கூட நம்மளோட ஆவியின் பலத்தை மாம்சத்துல என்ன பண்ணிட்டோம், ட்ரை ஆக்கிட்டோம், செலவு பண்ணிட்டோம். அப்ப சத்துரு வந்து சொல்லுவான், நீ இப்படி யோசிங்க, இதை பேசு, இந்த முறுமுறுப்பான வார்த்தையை பேசு, இந்த கோபமான வார்த்தையை பேசு, இதை நான் தரேன். அவன் இப்படிதான் உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த கசப்பை கொண்டு வரும். பாரு உங்க அம்மா அவங்க இதை சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஐயோ நீ இப்படி இழந்துட்ட, ஐயோ உனக்கு இப்படி இருக்கு, உனக்கு அப்படி இருக்கு, இந்த காரியத்தெல்லாம் முன்னாடி கொண்டு வருவான். ஆனா நம்ம சொன்னோம், அப்பா இங்க பாரு, நீ செய்யறத நீ சொல்றத நான் செஞ்சேன்னு வச்சுக்கேன், என் மாம்சம் ஹாப்பியா இருக்கும். ஒருத்தவங்களை நான் ஒருத்தங்க என்ன பேசினாங்க, அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஹாப்பி இருக்கும். ஆனா என் ஆவி துக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, என் தேவ ஜனம் ஆவியில களி கூறணும், ஆவியில பலமடையணும், ஆவியை அப்பவே நீங்க ஹாப்பியா வச்சுக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. நம்ம இந்த மாம்சத்தை ஹாப்பியா வச்சுக்கணும், மாம்சத்துக்கு நல்ல உணவு கொடுக்கணும், மாம்சத்துக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், மாம்சம் விரும்புனதெல்லாம் செய்யணும், மாம்சம் கொஞ்சம் சோர்ந்து போச்சுன்னா அதுக்கு ஹாப்பியா என்ன வேணுமோ அதை போன்ல கொண்டு வரணும், அதை என்டர்டைன் பண்றதுக்கு ஏதாவது செய்யணும், அது தனியா இருந்துச்சுன்னா லோன்லியா ஃபீல் பண்ணுச்சுன்னா எங்கேயாவது வெளியே போகணும். அப்ப அந்த மாம்சத்தை உற்சாகப்படுத்த, மாம்சத்துக்கு ஏதாவது சத்துரு தரேன்னு சொன்னோம்னா ஓடுறீங்களே, இன்னைக்கு ஆவியானவர்ல ஓடுறோமே, நானும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் ஓடுறோமே. அப்ப ஆண்டு சொல்றாரு, ஆவியின் பலத்தை தந்த என்னை தேடி ஏன் ஓடி வரணும்னு ஆசைப்படல,
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. அந்த வார்த்தையில அதை தரேன் இதை தரேன்னு சொல்லும் பொழுது மாம்ச பலன் அல்ல, ஆவியின் பலனே நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணுமா. அப்போ யோர்தான்ல இறங்கினதுக்கு அப்புறம் வனாந்திர அனுபவம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் ஒரு டெஸ்டிங் பசி, அந்த பீரியட் ஆஃப் ஹங்கிரி, அந்த சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷன்ல தேவன் மீதுள்ள பசியிலேயே நம்ம சஸ்டெயின் ஆகி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாம்ச பசியை தேடவே மாட்டோம். ஆமே, தேவன் மீதுள்ள பசி இப்போ நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நீங்க பாடணும்ல, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அந்த பசியிலேயே சஸ்டெயின் பண்ணி விடுறோம். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க அப்படி பாடணும், ஆதி அன்பு குறையக்கூடாது, குறைஞ்சிடவே கூடாது, இன்னும் தேடணும். அது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உங்களோட லெஷர் டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது, உடம்பெல்லாம் உற்சாகமா இருக்கும்பொழுது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறத ஆண்டவர் பெருசா பாக்கல. எவ்வளவு கால் வலியோட முழங்கல் தெரியுமா, எவ்வளவு வேதனையோட ஜெபம் பண்றா, அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஆனாலும் என் சமூகத்துல உட்கார்ந்து உத்தரவாதம் பண்ணி என்ன நோக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த அந்த கிரயத்தை தேவன் பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தேவன் மீதுள்ள பசியிலே நம்ம நின்றுட்டோம்னா மாம்ச பசியை தேட மாட்டோம். அப்ப மாம்ச பசி நம்மள என்ன பண்ணணும்னா ஆவியில இருந்து நம்மள நிறைக்க விடாது, நமக்கு ஒரு குறைவை ஏற்படுத்திடும். ஏதோ ஒரு காரியம் சிந்தனையில் தோன்ற காரியம் என்ன பண்ணிடும், நமக்குள்ள குறைவை ஏற்படுத்தி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஜெபம் பண்ணிருப்போம், நல்ல யூத் மீட்டிங் நடத்திருப்போம், நல்ல கன்வென்ஷன்ஸ் பேசியிருப்போம், நல்ல ஆவிக்குரிய மாற்ற சில முதலாய் பேசலாம், பயங்கர ரிவைவல் உண்டாயிருக்கும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளே ட்ரை ஆகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நடக்கும். ஆவியில் குறைவு ஏற்பட விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கடக்க பண்ணினதுக்கு அப்புறம் நீச்சல் ஆழத்துக்கு போகணும். நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டா இனி யாரு தெரியுமா, தலை தெரியும். என் தலையாக இயேசு கிறிஸ்து தெரியுமா, இயேசு கிறிஸ்து தெரிந்தா சத்துருவின் கிரியைகள் தாழ்த்தப்பட்டு போகும், தேவனுடைய வல்லமைகள் மகிமையாய் வெளியரங்கமாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த தரிசனத்துல நடக்கணும் அப்படின்னா இயேசு தெரியணும். இயேசு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இயேசு தெரியணும், உங்களுக்குள்ள இயேசு நிறைந்திருக்கணும். அவருக்குள்ள நிறைந்த ஒரு வாழ்க்கைதான் தேவன் நமக்குள்ள விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த உபவாசத்தின் இந்த ஆல்நைட் பிரேயர்லயோ உபவாசத்திலயோ மீட்டிங்கோ நம்ம நம்ம ஆவியில நிறையப்படுறோம், பெராசிங்கோ நீங்க நிறையப்படுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஃப்ரம் த பிளேஸ், உங்களுடைய அந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப்பிங் பண்ணும் பொழுது நீங்க பி காஷியஸ், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இனி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இனி என் பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அனலை அவிழ்த்து போடக்கூடாது, இந்த அனலை குறைக்கவே கூடாது. ஏன்னா அவர் டைம் பிகின்ஸ். ஆண்டவர் சொன்னாங்க, நம்மளுடைய நேரம் தொடங்கி விட்டது. இனி தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்த போறாரு. பல திறந்த வாசல்களுக்குள்ள நம்ம போக போறோம். இனியும் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. இனியும் தேவனை விட்டு பின்வாங்கி போற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியில ஒரு ட்ரைனஸோ ஒரு குறைவோ நமக்குள்ள வராதபடிக்கு ஆவியை எப்பவுமே நிறைச்சுட்டே இருக்கணும். எப்பவுமே ஃபுல் நிறைவா இருக்கணும் அப்படின்னு. நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் எங்க வீட்டுல நாங்க தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட இதுலயே ஊத்தாம வச்சிருக்காங்க, இத்தனோடு தான் குறைஞ்சிருக்கும், அதுல ஊத்தி அதை நிறைஞ்சு ஓடணும், அப்படி நிறைச்சு எல்லாத்துலயும் ஊத்தணும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே அப்படிதான் விரும்புறாரு. இந்த நதி, அவரால் நிறைக்கப்பட்ட நதி பாய்கிற இடமெல்லாம் மச்சங்கள் உண்டாகும், விருச்சங்கள் உண்டாகும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கக்கூடிய நதி இது. இந்த நதி பாயும் பொழுது கேன்சர் குணமாகும், இந்த நதி பாயும் பொழுது குருட்டு கண்ணு திறக்கும், இந்த நதி பாயும் பொழுது எல்லா நோய்கள் மறையும், கட்டுகள் உடைக்கப்படும், சங்கிலிகள் அறுக்கப்படும், பில்லிசூனிகள் அதமாக்கப்படும். ரொம்ப நாளா ரோட்ல எனக்கு இது ஆவியானவர் சொல்றதுன்னு சொல்றேன், ஒரு மனநிலை சரியில்லாம, ட்ரெஸ் இல்லாம, அறகுறையா அப்படி யாருன்னு தெரியாத மனநிலை பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கூட ரட்சிக்கப்பட்டு உள்ள வர போறாங்க. இயேசுவால இது கூடும், இயேசப்பா அதை செய்யணும்னு விரும்புறாரு. அப்படிப்பட்ட பேதுருவும் யோவானும் போய்தான் அந்த அலங்கார வாசல் முடவனை பார்த்து சொன்னாங்க, என்னை நோக்கிப்பார், என்னை உற்றுப்பார். இதுவரைக்கும் வளையவே பார்த்துட்டு இருந்தவன் இப்ப சொல்றான் என்ன உற்றுப்பார். இதுவரைக்கும் போனே பார்த்துட்டு இருந்தவன் இப்ப சொல்றேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நானும் ஒரு நாள் இப்படி இயேசுவை உற்று பார்த்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஒன்ன மாதிரி நானும் ஆவிக்குரிய மூடமாக்கப்பட்டவனா இருந்தேன். அலங்கார வாசல்ல நீ இருக்கிற, நான் மீன் கடையில இருந்தேன், மூடமாக்கப்பட்டவன். ஒரு வேதம் எனக்கு பேசவே தெரியாது தெரியுமா, எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப என்னதான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. 4 பேர் என்னுடைய வாழ்க்கை நாட்கள்ல நான் பிரேயர்ஸ் நடத்துறதுக்கு யாரும் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது
உடனே நான் கை தூக்குனேன். நிறைய பாட்டி மாதிரி தான் கை தூக்குனாங்க, நானும் கை தூக்குனேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இது உன்னால பண்ண முடியுமா? எனக்கு ஏசப்பா சொல்லி தருவாங்க. அந்த கிளாஸ்க்கு போகணும், நடத்தணும். அந்த கிளாஸ்க்கு, அந்த பிரேயர்ஸ்களுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல போய் அவங்க என்ன வசனம் சொல்றாங்களோ அத அவங்க ஏற்கனவே எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு மெசேஜா கொடுக்கணும். நான் மெசேஜ் கொடுக்குற இடத்துல வாலிபர்கள், ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க. நாங்க போய் நிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஏக்கமா இருக்கும். இத்தனை பேர் இருக்காங்க, முன்னாடி கொடுக்கவா? காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஏசப்பா எப்படி ஆண்டவரே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தாரு, நீ ஜெபம் பண்ணு. அந்த நானும் ஜெபம் பண்ணும்போது அவங்க வந்து சொன்னாங்க, தெய்வம் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல ஏசப்பா கொண்டு வருவாரு, நான் கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஏசப்பாக்காக ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தேவன் அதை பார்க்கிறாரு. எப்பவுமே ஆவியில் குறைவுபட்ட நான் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி ஜெபிக்கவே தெரியாத என்ன, ஏதோ ஏதோ ஜெபிக்கிறத வச்சு பைபிள் காலேஜ் தான் போகல, பெருசா தெரியாது, வசந்த வாசல் போய் இப்படின்னு தெளிவுபடுத்தி சொல்ற ஞானம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பாடினா எப்படி இருக்கும், வாசிக்கிற அவர்கிட்டதான் கேட்கணும், அப்படி இருக்கும். ஆனா ஏசுப்பா வந்து நடத்துற விதங்களுக்கு கொண்டு போயிருக்கிற காரியங்களும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி. எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிற விதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நான் இங்க வரல, அவர் இழுத்து வந்து வச்சேன். என் ஜெபத்தினால இது நடக்கல, அவர் ஆசைப்பட்டனால இது நடந்துச்சு. என் விருப்பத்தினால இந்த ஊழியத்தை கையில எடுக்கிறார், அவர் விரும்பி இந்த தரிசனத்தை கொடுத்தார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிதான் கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆவியின் நிறைவை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. ஆனா ஒவ்வொரு முறையும் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு வெளியே போனோன்னு போன் மூலமா, மீடியா மூலமா, நண்பர்கள் மூலமா, ஏதோ உலக காரியங்கள் மூலமா நமக்குள்ள இருக்கிற ஆவியை குறைச்சிடுறோமே, அனலை குறைச்சிடுறோமே, மறுபடியும் நக்கிலி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும்னு சொல்லி விரும்புறார். ஆவியில பலப்பட்ட பின்பு அந்த பலத்தினால நம்ம சோதனை பள்ளத்தாக்க தாண்டினதுக்கு அப்புறம் the beginning of the ministry. நீங்க மத்திய நாள்ல படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அந்த சோதனை அவர் வார்த்தையினால ஜெயிச்சதுக்கு அப்புறம் சில காலம் சத்ரு அவரை விட்டு விலகினான்னு இருக்கும். ஆண்டவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க வசனம் அதை பாருங்க, லூக்கா 4:14 கூட சொல்லியிருக்கு. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இது பரம்புகிற காலம், இனி வருகிற காலம் பரம்புகிற காலம். எப்படி பரம்ப முடியும் அப்படின்னா, நம்ம மெசேஜ்னால நம்ம அதனால எல்லாம் பரம்பவே முடியாது. இனி நீங்க போய் ஸ்டேஜில் நிற்கும் போது உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறத மத்தவங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஏசப்பான்னு பிரசங்கம் பண்றாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஏசப்பா காண்பித்தாங்க. ஒரு கூட்டம் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஹிந்தி மக்கள் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல. அப்போ ஒரு குடும்பமா அதை நடத்துறாங்க. அந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கிறோம், நானும் அண்ணனும் இருக்கிறோம். மெசேஜ் நம்ம தானே மீட்டிங் நடத்துறோம், ஆனா நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அப்ப எங்களை முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் அண்ணனும் முன்னாடி போறோம். அப்ப எங்ககிட்டதான் மைக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா மெசேஜ் கொடுக்குற இடத்துல வெள்ளோட கழித்து அப்படியே பயங்கர வெளிச்சத்துல ஒருத்தர் இப்படி தலையில இப்படி ஒரு ஷால் போட்டு உட்கார்ந்து இருக்காரு, பயங்கர வெள்ளையா. அப்புறம் அவரை பார்க்க முடியாத பிரகாசம். அவர் எழுதி பேச ஆரம்பிக்கிறார். நான் யோசிக்கிறேன், என்ன இவங்கதானே மெசேஜ் கொடுத்துட்டாங்க, நம்ம தானே நடத்துறோம், இவர் யாரு மெசேஜ் கொடுக்குறாரு, ஆனா ரொம்ப பிரகாசமா இருக்காரு, இவர் யாரு யார் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இனி இந்த என்ஜி தரிசனத்தின் மூலமா நடக்கிற எல்லா கூடுகையும் இவர்தான் வெளிப்படுவார், இவர்தான் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஆவியில நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைஞ்சிட்டா, ஒவ்வொருத்தரும் நிற்கும் போது யார் தெரிவா? இயேசு தெரிவாரு. பாருங்க, 1000 முழம் கணுக்கால், 1000 முழம் இடுப்பளவு, 1000 முழம் நீச்சலாலத்துக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவாகிய தலை மட்டுமே தெரிவாரு. தலை யாருன்னு தெரிஞ்ச உடனே பேதுருவே வஸ்திரத்தை கலட்டிச்சுனா, பாவின்னு விழுந்துட்டான். அந்த ஒரு இடத்துக்கு வந்து அதான் சொன்ன, நீச்சல் ஆழத்துக்கு வந்தோடனே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நீங்க யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை உயர்த்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களாலதான் ஆண்டவர் இந்த இடம், உங்களாலதான் ஆண்டவர் இந்த ஊழியம், நீங்க இல்லாம இது இல்ல ஆண்டவர் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்ப ஆண்டவர் ஆவியானவருடைய பலத்தாலே கலிலேயாவுக்கு அப்படின்னா அதுதான் பிகினிங் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவங்க வந்து அனைவரும் சொஸ்தமாக்கினால் ஊழியம் கீர்த்தி பரம்பிட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு,
இந்த வனாந்திரம், இந்த தண்ணீர் முடிஞ்ச உடனே EGWக்கு ஒரு கலிலியின் அனுபவம் இங்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு கலிலி சில ஆவிகளை பர்டிகுலரா பேரை சொல்லி இந்த ஆவிகள் எல்லாம் அவங்க கரத்துல ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த யுத்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் தலையில பல அரிக்கட்டுகள் அப்படி கட்டி 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 வச்சிருக்கிறீங்க. இத்தனை நாள் நம்ம செஞ்ச பாவத்தினாலதானே கர்த்தர் மீதியானிய கையில நம்ம ஒப்பு கொடுத்தாரு. எத்தனை ஃபெலோஷிப்ஸ்க்கு போய் சும்மா வந்திருக்கோம், எத்தனை கன்வென்ஷன் மீட்டிங் போயிட்டு நடத்திட்டு சில நேரங்களை வேலை பார்க்காம வந்திருக்கோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, போனா என்னோட நீ போவ, வரும்போது அரிக்கட்டோட தான் திரும்ப வருவ. மறுபடியும் சொல்ற, போனா நீ என்னோட போவேன், வரும்போது அரிக்கட்டோட திரும்பி வருவேன். அந்த அந்த அபிஷேகம் வேணும்னா அண்ணாக்காக்குள்ள மட்டும் ஆவியின் நிறைவல்ல, நம்ம எல்லாத்துக்குள்ளயும். ஏன்னா இது இது நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்ய போறோம். எனக்குள்ள ஆவியின் நிறைவு வேணும். தலையில இருந்து கால் வரைக்கும் இயேசு நிரம்பணும், இயேசுக்குள்ள நான் மறையணும். சொல்லுங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் இயேசு நிரம்பணும், எனக்குள்ள இயேசு நிரம்பணும், நான் அவருக்குள்ள மறையணும். நம்ம காணப்படாம போகணும். நாம அவருக்குள்ள உறைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இயேசு தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம போய் சும்மா நிப்போம். நம்ம பேசும் பொழுது பாவத்துல இருக்கிற உன் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னன்னு தெரியல, நீ கிராஸ் பண்ணும்போது ஏதோ பாவ உணர்வு, என்னால தாங்க முடியல, இந்த பாவத்தை நான் இன்னைக்கே விட்டுறேன். எத்தனை போதை வஸ்துக்களை சிக்கி இருக்கிற பசங்களை மீட் பண்ணணும், போராடுறோம், ஜெபிக்கிறோம். நீங்க போய் நிப்பீங்க, அவங்க ஓடி வந்து, அக்கா எங்களுக்கு வசனம் சொல்லி தரீங்களா, எங்களுக்கு இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்ற நாட்கள் வெகு சீக்கிரத்துல வரப்போகுது. அப்ப இந்த யோர்தானி முடிஞ்சோன வனாந்திர அனுபவம் முடிஞ்சவன டெஸ்டிங் பீரியட், அந்த டெஸ்டிங் பீரியட் முடிஞ்சு ஜெயிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு கலிலிய வச்சிருக்கிறாரு. ஆவியானவரால தாங்க நம்ம கலிலிக்கு கொண்டு போகப்படுவோம். ஆவியானவராலதான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிற அந்த ஜோனுக்கு நம்ம கொண்டு போகப்படுவோம். ஆவியானவராலதான் ஒரு வெளிப்பாடு கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர், நீங்க கேக்குறீங்க, ஆண்டவரே எரேமியாவுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வேணும், எஸ்ஏகியாவுக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய அனுபவம் வேணும். சிலதெல்லாம் பைபிள்ல எனக்கு ஆவியானவர் சொல்ற பைபிள்ல படிச்சு இந்த அனுபவம் எனக்கு தாங்கன்னு கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கேட்டல்ல மகனே, நீ கேட்டல்ல மகனே, அதை நான் உனக்கு தரணும்னா அந்த ஆவியின் இறைவு வேணும். நான் அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போக முடியாது, ஆவியானவராலே தான் கொண்டு போக முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல ஆவியானவராலே பலப்பட்டார். அவரை பணிந்து கொள்பவன் வார்த்தையாலே சாத்தானை ஜெயிப்பவன். இன்னைக்கு நிறைய வேலையில நிறைய நாள் பிசாச பணிந்து கொண்டதுனால நாம தோத்துட்டோன்றதை விட அவரை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா. ஆனா இனி அவர் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். நாம தோக்குறது இல்ல மேட்டர், அவர் ஜெயிக்கிறது தான் மேட்டர். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் ஜெயிக்கிறது தான் மேட்டர். கடைசியா ஒரு வார்த்தை எனக்கு அன்று சொன்னார், சொல்லி இந்த ஜெபத்தை இந்த மெசேஜுக்கு முடிக்கணும்னு விரும்புறேன். மாம்ச பலனை கொண்டு திட்டத்தை அறிய முடியாது, ஆவியின் பலன் இல்லாமல் திட்டத்தை அடைய முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், மாம்ச பலனை கொண்டு திட்டத்தை அறிய முடியாது, ஆவியின் பலன் இல்லாமல் திட்டத்தை அடைய முடியாது. எத்தனை பேருக்கு ஆசை திட்டத்தை அடையணும்? ஏன்னா வாலிபர்கள் சொப்பனம் காண்பார்கள், அந்த வசனம் சொல்லிருக்கல, வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். வாலிபர்கள் அடைய போறாங்க, மொழிகள் குடும்பங்கள் அடைய போறாங்க. சில நாள் நம்ம கூப்பிட்டு பார்த்து வராதவங்க எல்லாம் ஒரு மேக்னெட்டிக் ஒரு ஏதோ சம்திங் ஒரு நடக்க போகுது, நான் ஆவியானவர் சொல்ற நிறைய பேர் ஓடி வந்து இந்த விஷனோட ஒட்டிக்க போறாங்க. கர்த்தர் அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை செய்ய போறாரு. அதுக்கு தேவை உன் மாம்ச பலன். உங்க திட்டத்தை அறிய வைக்க முடியாது. மாம்சத்துல ஓடுனீங்கன்னா, மாம்சத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னா, மாம்சத்துல பிரயாசப்பட்டீங்கன்னா பலன் வீணாகும். ஆனா ஆவியின் பலன் இல்லாமல் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க அறிய முடியாது. ஆவியின் பலன் இல்லாமல் திட்டத்தை அடையவே முடியாது. இன்னைக்கு திட்டத்தை அடையணும்னு ஆசை இருக்கா? ஏசப்பா பிதா தன் மீது வைத்த சீத்தத்தை அடைய கொஞ்ச நாள் வனாந்திரத்துல இருந்தார். அந்த சோதனை அனுபவத்தை தாண்டினார். கலிலி கொண்டு போகப்பட்டு கெத்சமனை வரைக்கும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். கலிலியிலிருந்து கெத்சமனை வரைக்கும் யாரால நடத்தப்படுகிறார்? ஆவியானவரால். இன்னைக்கு இங்க தொடங்குறது தரிசனம் நம்ம கல்லறைக்கு வரைக்கும் ஆவியானவரால நடத்தப்படணும். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஆணி பாய்ந்த கால்கள் இந்த அறைக்குள்ள கடந்து வருகிறத பார்க்கிறேன். ஆவியானவர் இயேசுப்பா உள்ள வந்திருக்கிறது. அவருடைய வஸ்திரங்களாலே நிறைய முழுதுமா நிரம்பி இருக்கிறது. நிறைய பேர் அபிஷேகம் பண்ண நம்மளுக்குள்ள அவரோட ஊற்று சான்ற சொல்றாரு, இந்த நாள்ல இருந்து என் பிள்ளைக்குள்ள ஒரு ஊற்று உண்டாக போகிறது. பழைய மாதிரி இல்ல, பேசின வார்த்தையத்தான் பேசின மெசேஜ் தான் பேச போறீங்க, ஆனா அதுக்குள்ள புதிய ஜீவத்தண்ணீருள்ள ஊற்றுகள் உண்டாகும். அதே பாட்டெல்லாம் பாட போறீங்க, அதுல இருந்து புதிய தீர்க்க தரிசன ஊற்றுகள் உண்டாகும்.
அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டாக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா இதை உங்களுக்கு செய்வார்னு நம்புறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்படியே ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. அனலாய் தனலாய் நான் வாழ வேண்டுமே, இருக்க வேண்டுமே. இரவு முழுவதும் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், மாறவே கூடாது. அந்த அக்கினி எரியணும், அக்கினி விடாம எரியணும். எத்தனை பேருக்கு ஆசை அந்த அக்கினி எரியணும்னு சொல்லி இறுதியா ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல போய் முழங்கால் போட்டுக்கலாம், கண்களை மூடி அந்த சமூகத்துல கேளுங்க. இனி இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழித்தாவணும், இந்த நதி பாயிற இடமெல்லாம் அக்கினி பற்றி பிடிக்கணும். இனி இந்த நதி அன்று எங்க வீட்டுல பிரச்சனை இருப்பா, அந்த வெளியே போய் எனக்கு ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும்ன்றதுல முதல்ல என் வீட்டுக்குள்ள பிழைப்பு உண்டாகட்டும், முதல்ல என் வீட்டுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாகட்டும்னு கேக்குறீங்க. ஆண்டு சொன்னாரு இந்த வார்த்தை கேட்கிற உங்க உள்ளங்களுக்கு உங்க குடும்பத்துல இருந்து அந்த ஆரோக்கியம் தொடங்க போகுது. ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை, ஒரு சரீரத்துக்குரிய மாம்சத்துக்குரிய ஆரோக்கியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய இருக்கிறார். ஆழத்துல ஆண்டு பார்த்து தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆவி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆவி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி குறையாமல் வாழ வேண்டும். அது மட்டும் குறையாம போதும், அவசியம் இல்லை. மாம்ச உறவுகள் மறைஞ்சு போதா அவசியம் இல்லை, உங்களுக்கு விலகி போற அவசியம் இல்லை, உலகத்துக்கு அவசியம் இல்லை, சுத்திக்கு அவசியம் இல்லை, எந்த காரியத்துக்கு அவசியம் இல்லை. இயேசுவுக்குள்ள நெருங்கி வந்தா அவசியம், இயேசுவுக்குள்ள நெருங்கப்படணும் அதுதான் அவசியம், இயேசுவால நெருங்கப்பட்ட வாழ்க்கை வேணும் அதுதான் அவசியம். பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். அப்பா நைனா தூங்காம சமூகத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரே. அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆவி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆண்டவர் ஒரு நிவைகளை அனுப்புகிறாரே, போடப்படுகிறது. ஆவியின் பலன் குறையாதவன் எவனோ அவனை நான் கடக்கப்படுவேன். ஆவியின் பலனால் நிரப்பப்பட்டது நான் கடக்கப்படுவேன். நீ எப்படி பார்க்கறாங்க, எப்படிப்பா சாப்பிடுவேன், சூழல் எப்படி எப்படி யோசிக்கப்பட்டிருக்கிற தேவன் சொன்னே பரிசுத்த ஆவியானவர் கடக்கிறவர்கள் கடக்கிறவர்களுக்கு கொடுத்தார், கடக்கிறவர்களுக்கு கொடுத்தார். ஆவி குறைந்து சேவான்கள் அசுரர் அசுரர் எழுகிறார். உங்களை கொண்டு அபிஷேகித்தார். ஆவி குறைந்து சேவான்கள்
அப்படியே உள்ள காலேஜ் உள்ள ஊருக்கு ஃபீல் பண்ற feel பண்ற feel பண்ற ஓசி காவாடி ஷாக்கல வீட்ல போய் எக்ஸ்ட்ரா லேஸ் ஆகாம ஷாக்கல தியோட வந்தா லேஸ் ஆகாம ஆவியில் நிறைந்த மாற்றிக்கொண்டிருக்கிறேன் ஆவியில் பலனுள்ள பேர்கள் ஆவியில் பலன் கொண்டவர்கள் அழைத்து செல்வார் அவருடைய கீர்த்தி பரவிற்று இந்த வீட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட வாசல தேவன் இந்த வீட்டுல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறோம்
கருவியை நான் பார்க்கிறேன். அந்த கருவி ஓட்டையா இருக்கு, ஓட்டையா இருக்கு, தூசியா இருக்கு. அது தூக்கி எறியப்பட்ட இசைக்கு அந்த அது மீட்டும் போதுதானே அதுக்கு குணங்கள் வந்துச்சு. அது மீட்டும் போதுதானே அதுக்கு ரொம்ப ரகடான ஒரு சவுண்ட் வந்துச்சு. ஆனா அந்த இசைக்கருவியை அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாரு, ருசியெல்லாம் தொடச்சாரு. இப்போ இதுல மீட்பு தீர்க்க தரிசனம் வருது, வெளிப்பாடு வருது, அபிஷேகம் வருது. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல, தேவன் அப்படி சொல்றாரு. நான் தூக்கி எடுத்து உன்னை ஒரு கருவியா பயன்படுத்துவோம் மகனே. நான் தூக்கி எடுத்து உன்னை கருவியா பயன்படுத்தும் மகளே. உன்னிலிருந்து புறப்படுகிற இசை தேசங்களை அசைக்கும். உன்னிலிருந்து புறப்படுகிற அந்த சத்தம் மாநிலங்கள் மாவட்டங்களை அசைக்கும். தேவன் உரைக்கிறார். அப்பா செய்ய போற தயவுக்காய் நன்றி அப்பா. அபிஷேகம் ஆண்டவரே அப்பா, எங்க எல்லாரையும் நிரப்பியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஸ்திரப்படுத்தி இருக்கீங்கப்பா ஆண்டவரே. நாங்க அடுத்த முறைக்கு ஆண்டவரே வாழ்க்கை நாங்க வரும்பொழுது இன்னும் கடந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நிச்ச நாளத்துக்கு வரை உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் செல்கவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் காணப்படாமல் போகவும் நீர் மட்டும் காணப்படவும் வேண்டும். நாங்கள் மறையவும் ஆண்டவரே வாழ்க்கை உதிக்கவும் வேண்டும் ஆண்டவரே. இந்த கால்வரை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நீர் மாத்திரம் நீங்க நிறைஞ்சிருங்கப்பா, 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 நிறைஞ்சிருங்கப்பா. அப்பா நீங்க இயேசுப்பாவை கூட்டிட்டு தான், இயேசுப்பாவை கூட்டிட்டு தான், இயேசுப்பாவை கூட்டிட்டு தான் ஒப்பு கொடுத்து அப்போ அப்படி ஒப்பு கொடுத்து உள்ள ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்க. ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு செஷத்தையும் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் இடைப்படுங்க. தொடர்ந்து நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்துல தாழ்த்தி ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.